என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்த விஷயம் தான் இது. நல்ல ஒரு தோசை மாவு எப்படி அரைக்கிறது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எப்படி ஒரு கிராம் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது ஹோட்டலில் இதே மாதிரி தான் அரைப்பாங்க. இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா, உளுந்து நான் ஒரு பங்கு எடுத்தேன்னா அரிசி 2 பங்காக எடுக்கணும். அப்போ வந்து உளுந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்போ 2 பங்குனா 400 கிராம் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி எடுத்திருக்கேன். திரும்பி ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். பச்சைக்கடலை பருப்பு நம்ம சேர்க்கறதுனால அந்த தோசை மாவு அந்த அளவுக்கு ஒட்டாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலரும் வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் வரும். இதே இட்லி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இதெல்லாம் சேர்த்தோம்னா கண்டிப்பாக கலர் வந்துடும். அதனால் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஆனால் இதே மெத்தட் தான் இட்லி மாவுக்குமே. அதுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா கழுவி 1க்கு 3 டைம் நல்லா கழுவி இதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதே மாதிரி எப்படி அரைப்படணும்னு கேட்டிங்கன்னா கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா எதுவுமே நரன்னு படவே கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அரையப்பட்டிருக்கணும். மாவு நல்லா ஆட்டினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இந்த தோசை மாவை வச்சு மசால் தோசை அந்த மாதிரி வேறு ஏதோ ரெசிபி அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.